இன்றைய ராசி பலன்கள். இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. கடக ராசி ஆயில்யம் மற்றும் சிம்மராசி மகம் நட்சத்திரம் சந்திராஷ்டமம். இன்றைய 12 ராசிகளுக்கான பொதுவான பலனை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, சொந்த பந்தங்களால் நன்மை உண்டு. யாரையும் தூக்கி எறிந்து பேச வேண்டாம். கணவன் மனைவிக்குள் இருந்து பகைமை நீங்கும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். ரிஷப ராசி நேயர்களே, உறவினர்களுடன் இருந்த கருத்து மோதல்கள் நீங்கும். நிதி நிலைமை சீரடையும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும். மிதுன ராசி நேயர்களே, நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நிலுவையில் உள்ள திட்டங்களும் பிளான்களும் செயல் வடிவம் பெறும். திடீர் மருத்துவ செலவுகள் வரும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். கடக ராசி நேயர்களே, இனந்தெரியாத கவலைகள் வந்து போகும். அடுத்தவர்களை விமர்சித்து பேச வேண்டாம். வீண் செலவுகளை குறைத்து சேமிக்க பார்க்கவும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். சிம்ம ராசி நேயர்களே, குடும்ப நபர்களின் அன்பும் ஆதரவும் கிட்டும். மன தைரியம் கூடும். அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போகவும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். கன்னிராசி நேயர்களே, முக்கிய நபர்களின் சந்திப்பு ஆதாயத்தை தரும். தியானத்தால் மன நிம்மதி உண்டாகும். பிரியமானவர்கள் உதவிகரமாக இருப்பர். உத்தியோகத்தில் பொறுப்புகள் தேடி வரும். துலாம் ராசி நேயர்களே, அரைகுறையாக நின்ற வேலைகள் சீக்கிரத்தில் முடியும். நண்பர்களால் மனசங்கடங்கள் வரும். திருமணம் காரியம் கைகூடும். உத்தியோகத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, பிரபலங்களின் சந்திப்பு நிகழும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வீண் விவாதங்களை தவிர்க்கவும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். தனுசு ராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டியிருக்கும். பணவரவு தடைப்படும். புதிய நபர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. மகர ராசி நேயர்களே, எதையும் வெளிப்படையாக பேசுவது நல்லது. திட்டமிட்ட காரியங்களை தாமதமின்றி முடிக்க முடியும். வரவுக்கு மீறிய செலவுகள் வரும். உத்தியோகத்தில் ஆதரவு பெருகும். கும்பராசி நேயர்களே, யாரையும் சார்ந்து இருக்க வேண்டாம். நண்பர்களிடம் விட்டுக் கொடுத்து போகவும். கடன் பிரச்சனை குறையும். தொழில் வியாபாரம் செழிப்படையும். மீன ராசி நேயர்களே, உங்கள் பலம் பலவீனத்தை நன்கு உணர முடியும். பயணங்களால் அலைச்சல் வரும். கணவன் மனைவிடையே ஆன்யோன்யம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் போட்டி இருக்கும்.